ஒரு எம்மி கார்லிக் சீஸ் நூடுல்ஸ் பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வானல்ல ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் ஓரளவு ஹீட் ஆனோடனே 2 பல் பூண்டை வந்து நல்லா சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு கார்லிக் கலர் சேஞ்ச் ஆகுற ஸ்டேஜில் நல்லா சாப் பண்ணி வச்சிருந்த குடமிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு இவங்க வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊற்ற வேண்டியதான். எப்பவுமே நம்மளோட நூடுல்ஸ் பாக்கெட்ல பின்னாடி தண்ணியோட அளவு கொடுத்துருப்பாங்க. இந்த நூடுல்ஸ் பாக்கெட்ல 220 கொடுத்துருக்காங்க. அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே 250 ml நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இவன் நல்லா கொதிச்ச உடனே நம்ம நூடுல்ஸ் பாக்கெட்ல ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க, அந்த மசாலாவை பிரிச்சு கொட்ட வேண்டியதான். இப்போ நம்மளோட ஹீரோவான நூடுல்ஸ் இதுல போட வேண்டியதான். அவ்வளவுதான். இவன் நல்லா ரெடி ஆனோடனே நம்மளோட சீஸ் தூக்கி இதுல போட வேண்டியதான். நான் இன்னைக்கு வந்து சீஸ் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இவன் லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கும் போதே நம்ம சீஸ் போட்டாதான் கொஞ்சம் நம்ம சாப்பிடும் போது அந்த சூப் பிளஸ் நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அல்டிமேட்டா இருக்கும் அதோட டேஸ்ட் வந்து. அவ்வளவுதான், ஈஸியான கார்லிக் சீஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இவனை அப்படியே ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா சுட சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு லைக் தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.